கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதுக்கு நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்த்த தேவன், அதாவது தாவீதுக்கு எந்த காரியத்தில் தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்த்தார் என்றால், சவுல் மற்றும் தாவீது. சவுல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடம் கேட்கும் பொழுது, சாமுவேல் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு அப்படியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்தினவர்தான். முதல் முறையாக சவுலை ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார். ராஜாவாகிய அந்த சவுல் தேவனுடைய கட்டளைகளில் அவர் மீறினபடியினாலே தேவனாகிய கர்த்தர் அவரை ராஜாவாக ஆக்கினதுக்கு மனஸ்தாபப்பட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில தான் சாமுவேல் மிகுந்த துக்கத்தோடு கூட கவலையோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ சாமுவேல் இதை குறித்து ரொம்ப மிகுந்த கவலையோடு துக்கத்தோடு கூட இந்த காரியத்தை குறித்து, சவுலை குறித்ததான காரியங்களில் அவர் துக்கம் கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த வேலையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ ஈசாயின் இடத்துக்கு போ, அங்க அவருடைய குமாரில் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த சூழ்நிலையில நம் 7வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமானால், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சாமுவேல் நினைக்கிறாரு, ஈசாயோடைய குமாரன் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா வரவழைக்கிறாரு. அப்போ ஒவ்வொருவரும் வரும்பொழுது இவனா இருக்குமோன்னு சொல்லி சாமுவேல் நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் இவர்களை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. உடனே சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறாரு, உன் குமாரன் இவ்வளவுதான் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 10வது வசனத்துல நம்ம பார்ப்போமானால், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்க வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இப்போ சாமுவேல் சொல்றார், ஈசாயை பார்த்து சொல்லிட்டு, உன்னுடைய குமாரன்ல இன்னும் இவ்வளோதான் இருக்காங்களான்னு கேட்கும்பொழுது, இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும்பொழுது, உடனே ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டுவான்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல 12வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த காரியத்தில் தாவீது குடும்பத்தில் கடைசி ஒரு மகனா இருக்கிறான். ஈசாயுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கிறாரு சாமுவேல். ஆண்டவர் யாருமே அவர்களை தெரிந்தெடுத்து கொள்ளலை. ஆனால் தாவீதை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நம்ம குடும்பத்தில் கூட நம்மளை
ஒரு அற்பமாக எண்ணப்பட்டு மனுஷர்கள் எல்லாருக்கும் மத்தியில் நம்ம புறக்கணிக்கப்பட்டு நம்ம காணப்படலாம். மனுஷங்க முகத்தை மாத்திரம்தான் பார்ப்பாங்க, ஆனால் இருதயத்தில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை தாயின் கருவிலே தெரிந்தெடுத்தவர், அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை உங்களுடைய குடும்பத்திலேயோ உங்களுடைய உற்றார் உறவினர்களிடத்திலேயோ நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற இடத்திலேயோ நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற இடத்திலேயோ உங்களை யார் அற்பமாக எண்ணினார்களோ அவங்க ஒருவேளை உங்கள் முகத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் வேண்டாம கூட இருக்கலாம். ஆனால் உங்களை யார் வேண்டாம் என்று சொன்னார்களோ, யார் உங்களை புறக்கணித்தார்களோ, யார் உங்க இருதயத்தை கிழிக்கும்படி பேசினார்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, அவங்க பார்க்கறது உங்க முகத்தை மாத்திரம்தான். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன். யாரால நீங்க புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒரு வேதனையில கிடைக்கிறீங்களோ, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னை யார் வெறுத்தாலும், உன்னை யார் தள்ளினாலும், உன்னை யார் புறக்கணித்தாலும், உன்னை யாருமே நேசிக்கலைனா கூட இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவருக்கு நீங்க விலையேற பெற்றவர்கள். தாவீது கடைசியா இருக்கிறதுனால தானே அவனை ஆடு மேய்க்க போய் விட்டுட்டாங்க. மீதி இருந்த சகோதரர்கள் எல்லாம் வீட்டில தானே இருந்தாங்க. அவன் ஒரு ஓரத்துல போய் ஆடு மேய்த்தவன் தான். யாரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், யாரை ஆண்டவர் அழைத்தார், எதுக்குமே வேண்டான்னு சொல்லி ஒருவேளை தாவீதை போய் ஆடு மேய்க்க சொல்லியிருக்கலாம். நீ போய் இந்த வேலையை பார்த்துக்கோன்னு சொல்லி அற்பமா எண்ணப்பட்டு இருக்கலாம். யாரை ஒதுக்குனாங்களோ, யாரை தள்ளினாங்களோ, யாரை அற்பமா நினைச்சாங்களோ அவங்க தான் ஆண்டவருக்கு வேணும். தாவீதை நினைச்சு பார்த்திருப்பாராம். தாவீதை அழைத்து யாரு கண்களுக்கு முன்பாக அவர் அபிஷேகம் பண்ணினார், யார் கண்களுக்கு முன்பாக அவர் அபிஷேகத்தால் நிறையப்பட்டார். உங்களையும் இந்த நாளிலே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு நீங்க தான் வேணும். கர்த்தர் உங்கள் மீது பிரியப்படுகிறார். கர்த்தர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டு ஆண்டவர் அப்படியே விட்டு விடல. வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தியில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். எதுக்கு அனுப்ப சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவி எப்பொழுது தாவீது மேல வந்ததோ, எந்த காரியத்துக்கு சாமுவேல் சவுலை குறித்து துக்கம் கொண்டாடிட்டு கொண்டிருந்தாரோ, 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்கம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்கம் பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்.
அதனாலதான் 19வது வசனத்துல சவுல் ஈசாயின் இடத்துல ஆட்களை அனுப்பி உன் மகனை தாவீதை இங்க அனுப்புன்னு சொல்றாரு. ஏன்னா அவன் வாசிக்கிறதுல தேறினவனாக அவர் காணப்படுகிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதத்தரியானான். இப்போ தாவீது சவுலிடத்துல வரும்பொழுது ஆரம்பத்துல சவுல் தாவீதை மிகவும் நேசித்தவனாக காணப்பட்டார். இந்த நேசம் கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா இல்லை. ஏன்னா மனுஷன்லாம் முகத்தை தான் பார்ப்பான், தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இப்போ சவுல் தாவீதை மிகவும் சிநேகிக்கிறவராக காணப்படுகிறார். 22வது வசனத்துல சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தமாவான். எப்பொழுதெல்லாம் அந்த பொல்லாத ஆவி அந்த சவுலுக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தாவீது அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் இருந்து அவர் விடுதலையாகி அந்த நேரத்தில் சுஸ்தமாகி அந்த நேரத்தில் அவர் ஆறுதல் அடைவாருன்னு சொல்லி நம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல்ல 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரனின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். சவுல் தாவீதை எங்கெல்லாம் அனுப்புறாரோ அங்கெல்லாம் தாவீது என்ன பண்றாருன்னா மிகவும் புத்திமானாய் போகிற எல்லா இடங்களையும் புத்திமாய் நடக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா ஜனத்தின் இடத்துலையும் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் சரி, சவுலுடைய ஊழியக்காரருடைய கண்களுக்கும் சரி, அவர் மிகவும் எப்படி ஆகிறார்னா பிரியமானவராக ஆகிறார். ஏன்னா சவுல் தாவீதை மிகவும் சிநேகித்தான். சவுல் தாவீது மேல மிகவும் அன்பு வைத்தவர் தான். அப்படிப்பட்ட அந்த அன்பு வைத்தாரு. இங்க தாவீது என்ன பண்றாருன்னா சவுல் அனுப்புகிற ஒவ்வொரு இடங்கள்லையும் எங்கெல்லாம் அனுப்புறாரோ அங்கெல்லாம் தாவீது புத்திமானாதான் நடந்தார். புத்திமானாய் நடந்ததுனால தான் அவங்க ஊழியக்காரருடைய கண்களில் கூட எல்லாருக்கும் ஒரு பிரியமாய் நடக்கக்கூடிய ஒரு மனுஷனா தாவீது மாறிட்டாரு. 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். இப்போ கோலியாத்தை தாவீது கொன்றான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சவால் விட்டவன். அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒருவருக்கு அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் இல்லை. பயந்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா சிறிய தாவீது அவ்வளவு பெரிய கோலியத்தை அவங்க முறியடிச்சாங்க. முறியடிச்சதுனால அந்த பட்டணத்தில் இஸ்ரவேலின் சகல பட்டணங்கள் இருந்து என்ன பண்றாங்கன்னா ஆடல் பாடலுடன் ஸ்திரீகள் புறப்பட்டு வராங்க. மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் கூட சந்தோஷமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜாவுக்கு முன்பாக சவுலாகிய ராஜாவுக்கு முன்பாக என்ன பண்றாங்கன்னா எதிர்கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்திரீகள் எல்லாம் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இவங்க வர்றது மட்டும் இல்லாம இவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சவுலுடைய ராஜாவுக்கு கேட்கப்படுது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது
16,000 சொல்லி இவங்க இதை ஆடி பாடி துதித்து வருகிறத யாரு காதுல கேக்குதுன்னா அந்த வார்த்தை எங்க போகுது அப்படின்னா சவுலுக்கு போகுது. 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சவுல் தாவீதை மிகவும் நேசித்தவர் தான். ஆனா இப்போ தாவீது என்ன பண்றாரு, போற இடம்லாம் புத்திமானா நடந்துக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, ஜனங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் என்ன ஆயிடுறாருன்னா ஒரு பிரியமான ஒரு மனுஷனாக அவர் தாவீது ஆயிடுறாரு. இது ஆனது மாத்திரம் இல்லாம இவங்க வரக்கூடிய ஜனங்கள், ஸ்திரீகள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆடி பாடி துதிச்சுட்டு வராங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொல்லி அவனை புகழ்ந்து பாட 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 இங்கு சவுலுக்கு எரிச்சல் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இங்க அவனுக்குள்ள ஒரு விசானம் காணப்படுகிறது. அப்போ தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 என்று அவங்க முறையா அவங்க என்ன பண்றாங்கன்னா பாடிட்டே வராங்க. இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் என்ன பண்ணிட்டார்னா தாவீதை காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் விட்டா இவன் ராஜ்யங்கத்தையும் என்ன பண்ணிடுவானா வந்துருவான் அப்படின்னு யாருக்குள்ள எண்ணம் வருதுன்னா சவுலுக்குள்ள அந்த எண்ணம் வருது. ஆனா தாவீதுக்கு அந்த எண்ணம் கிடையாது. தாவீதுடைய எண்ணம்லாம் சவுல் ராஜா எங்க அனுப்புறாரோ அங்க போய் அந்த வேலையை மட்டும்தான் முடிச்சுட்டு வரணும்ன்றது இவருடைய எண்ணம். ஆனா சவுலுக்குள்ள அந்த எரிச்சல் எப்போ வந்ததோ, முகநாடி எப்போ மாறினதோ, அந்த விசாலமா எப்போ இருந்தாரோ, அவரை பார்க்கும்போது எப்படி காய்மகரமா இருந்தாரோ, இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட யோசனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா சவுல் ராஜாக்குள்ள இருக்கு. எங்க இவன் ராஜாவாகிடுவானோ ஒரு பயம் இருதயத்துல வந்துருச்சு. ஆனா தாவீதுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே இருந்திருக்காது. ஏன்னா ஏற்கனவே சாமுவேல் தாவீதை என்ன பண்ணிட்டாருன்னா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரு காரியத்தினாலதான் தாவீது எல்லாவற்றுக்கும் என்ன பண்றாருன்னா பொறுமையாய் போய் கொண்டிருக்கிறார். ஆனா சவுலுக்கோ இருதயத்துல ஒரு எரிச்சல், தாவீது மேல ஒரு ஒரு வகையான எரிச்சல் சவுலுக்கு உண்டாகிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் என்ன பண்றார்னா சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது என்ன பண்றார்னா விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். இப்போ சவுலுடைய இருதயத்திலெல்லாம் தாவீதை எப்படியாவது என்ன பண்ணணும்னா கொல்லணும்ன்ற ஒரு வெறி வந்துருச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது தப்பித்து கொள்ளதான் அவர் என்ன பண்றாருன்னா வகை தேடுறாரு. 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு சவுலை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. சவுல் ராஜாதான், ஆனா கர்த்தர் அவனை விட்டு சவுலை விட்டு விலகினார் என்பதை எப்போ கண்டுபிடிக்கிறாரு? இப்ப இந்த சூழ்நிலையில தான் தாவீதோடு கூட அவர் இருக்கிறாரு, நம்மளை விட்டு விலகிட்டார் என்ற பயம் இப்பதான் யாருக்குள்ள வருது? சவுலுக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. அவனை 13வது வசனம் சொல்லுகிறது, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்போ தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை யார் பார்க்கிறாருன்னா சவுல் ராஜா பார்க்கிறாரு. சவுல் இப்ப யாருக்கு பயப்படுறாருன்னா தாவீதுக்கு பயப்படுறாரு. அவன் 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அப்படிப்பட்ட சவுல் ராஜா தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து செய்யக்கூடிய அநேக காரியங்களை கண்டு பயப்படுறார். 16வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை என்ன பண்றாங்கன்னா சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக
அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் சரி, யூதா ஜனங்களும் சரி, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவீதை ரொம்ப சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சவுல் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார். 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் என்ன பண்றாருன்னா பேசுறார். தாவீதை எப்படியாவது என்ன பண்ணிடணும்னா கொன்று போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசிக்கிறான். அடுத்தது 10வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்து கொண்டான். இப்போ சவுலுடைய இருதயத்திலெல்லாம் தாவீதை எப்படியாவது கொன்று போடணும்னு சொல்லிதான் சவுலுடைய இருதயத்துல காணப்படுகிறது, ஒரு எரிச்சல் காணப்படுகிறது. அந்த இடத்துல தாவீது இருந்திருந்தார்னா என்ன பண்ணிருப்பாரு? சவுல் தாவீதை கொன்று இருப்பார். அப்ப அந்த இடத்துல இருக்கிறத விட அவர் தப்பி ஓடி போகிறது தான் நலமா இருந்தது. ஆனா அந்த இடத்துல இருந்திருந்தா மற்றவங்க சொல்லியிருக்கலாம், தாவீது இங்க இருக்கலாமே, பொறுமையா காத்து இருக்கலாமே. அவர் பொறுமையா காத்து இருந்தார்னா இருக்கிற ஈட்டியை தூக்கி உருவ குத்தி போட்டு தாவீதை கொண்டு போட முடியும். தாவீதுக்கு தெரியும், தாவீது போகிற இடம்லாம் புத்திமானாய் நடக்கிறாரு. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் சில காரியங்கள் தாவீதுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். இனி இங்க இருக்கக்கூடாது, இங்கிருந்து போகணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், யூத ஜனங்களா இருக்கட்டும், அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தாவீதை பிடிக்கும். சவுல் ஒருவரை தவிர. ஏன்னா சவுலுக்கு பயம் வந்துருச்சு, இவன் இங்க இருந்தார்னா ராஜாங்கத்தையே என்ன பண்ணிடுவானா அவன் ஆளுண்டுவான். அதனால இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், இவனை காலி பண்ணணும். அப்ப இப்படிப்பட்ட எண்ணம் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா சவுலுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. 11வது வசனம் சொல்லுகிறது, தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகளை அனுப்பினான். இதை தாவீது என்ன பண்றாருன்னா அவன் மனைவியாகிய மீகாலுக்கு அறிவித்து, நீர் இன்று ராத்திரியிலே உம்முடைய பிராணனை தப்புவித்து கொள்ளாவிட்டால், இன்னைக்கு நைட்டு உன்னுடைய பிராணனை உன் உயிரை நீ தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடி போனான். அங்க இருந்திருந்தா சேவகர் மூலமாய் கொண்டு போய் தாவீதை கொலை செஞ்சிருப்பாங்க. 13வது வசனத்துல சொல்லப்படுகிறது, மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டினால் என்ன பண்ணிட்டார்னா மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியா இருக்கிறார் என்றால் மீகா சொல்றாரு, தாவீது இப்போ வியாதியா இருக்கிறாரு அப்படின்ற மாரி ஒரு கற்பனையில அந்த இடத்துல சொல்லிடுறார். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படிக்கு கட்டிலோட அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான். அப்ப சவுல் சொல்லி அனுப்புறார், நீ அவனை கட்டிலோட கொண்டு போடலாம். சேவகர் போது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலைமாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்து என் பகஞ்சனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டான். மீகால் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவிலிருந்து சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நயோதிலே அங்க என்ன பண்றாருன்னா தங்கி இருக்கிறாங்க.
அப்ப இந்த இடத்துல இவங்க போய் தங்க போகிறாங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப எங்கெல்லாம் தாவீது தப்பி போயிருக்கிறானோ அங்க இருக்கும்போது ராஜா அங்கேயும் விடல. தாவீது அங்கிருந்து தப்பி வெளியே வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, எப்படியாவது அவனை தீர்த்து கட்டணும், எப்படியாவது அவனை கொன்று போடணும். அப்போ சவுலுக்கு என்ன ஆகுதுன்னா, அவருடைய இருதயத்துல எப்ப பார்த்தாலும் தாவீதை கொன்று போடணும், தாவீதை கொன்று போடணும், இந்த எண்ணங்களை அவனுடைய இருதயத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் தோன்றி கொண்டே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது ஒவ்வொரு நாளும் சவுலை விட்டு நீங்கி போனது சவுலுக்காக பயந்ததுக்காக அல்ல. சவுல் தேவனாகிய கர்த்தர் சவுலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடியினால் தாவீது அந்த அபிஷேகத்துக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய ஊழியக்காரரிடத்திலேயே தாவீது சொல்லுவார். இப்ப இந்த இடத்துல 19வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 19வது அதிகாரத்துல 20வது வசனம் பார்த்தோன்னா, அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்படியே ஒருத்தர் 2 3 பேருன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சவுலும் வராரு, அவருக்கும் அந்த அபிஷேகத்துல நிரப்புறாரு. ஸோ இப்படியாக என்னன்னா, தேவனுடைய காரியங்கள்ல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய சவுலுக்கு அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் ஒரு மதிப்பை தாவீது சவுலுக்கு கொடுக்கிறார். அடுத்தது 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம பார்ப்போமானால், சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப தாவீது இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றதுன்னா, சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே சவுல் என்ன பண்றாருன்னா, அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு, இந்த இடத்துல 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்ன பண்றாருன்னா, தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போறாங்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தேட போறாங்க. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்துல போறாங்க. அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலை ஜலிக்கிறதுக்காக அவர் அங்க போறாரு. தாவீதும் அவன் மனுஷர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கெபியின் பக்கங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாய் என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டே இருந்தது. ஐயோ, அபிஷேகம் பெற்றவருடைய அந்த சால்வை நம்ம அறுத்துட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி அவருடைய மனசு அடிக்குது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். இந்த வேத வசனங்கள் இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தாவீது பார்க்கிறதெல்லாம் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மீது கை போடக்கூடாது, கை வைக்கக்கூடாது, அவர் எதையும் செஞ்சிடக்கூடாது. அது ஆண்டவர் சொல்றார், இப்போ உனக்கு நான் நீ சவுல உனக்கு நீ அழிக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த காரியத்தை நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இருந்த போதும் கூட, அப்போ உனக்கு நலமானதை நீ செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா கூட, ஆனா தாவீதுடைய இருதயம் அடிக்குது, மனது துடிக்குது. ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது நம்ம எதையும் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாலும், ஆனா சவுலுடைய இருதயம்லாம் தாவீதை கொல்லணும் தான் இருக்கு, தாவீதை எப்படியாவது கொண்டு போடணும் தான் இருக்கு. 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான்.
அப்ப இந்த சத்தத்தை யார் கேட்கிறாருன்னா சவுல் கேட்கிறார். திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? தாவீது கேட்கிறார், சவுலை நோக்கி கேட்கிறாரு, உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே, அவங்க பேச்சை ஏன் கேட்குறீங்க? நான் உங்களுக்கு எப்போ பொல்லாப்பு செய்ய நினைச்சிருக்கிறேன்? சவுலை நோக்கி தாவீது கேட்கிறார். அவங்க சொன்னாங்க தானே நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் பொல்லாப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு. இத சொல்லிட்டு 10வது வசனம் சொல்லுகிறாரு, இதோ கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டாம் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை நான் அதை அறுத்து கொண்டேன். என் கையில பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ ஏன் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை என் கையில கொடுத்திருந்த போது கூட உங்களுக்கு ஒரு துரோகம், உங்களுக்கு ஒரு பொல்லாப்பு நினைக்க எனக்கு இல்லை. நான் எந்த குற்றம் செய்யல, ஆனா நீங்க என் பிராணனை வாங்க தேடுறீங்களேன்னு சொல்லி தாவீது சவுலை நோக்கி கேட்கிறார். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சரி, சவுலாகி உமக்கும் சரி, இதுல கர்த்தர் நின்று நியாயம் விசாரித்து இதுல கர்த்தரே நீதியை சரி கட்டுவார். கர்த்தரே நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம்னா, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீதுடைய இருதயம் கர்த்தரை மாத்திரம்தான் சார்ந்திருக்கு. தாவீது இந்த வார்த்தைகளெல்லாம் சவுலோடு சொல்லி முடிச்ச பின்பு சவுல் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறாரு. இப்போதான் உணர்றாரு, ஐயோ யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி, சவுலாகிய எனக்கு தாவீது பொல்லாங்க நினைக்கிறான்னு சொன்னதை சொல்லி அவங்க பேச்சை கேட்டு நான் தாவீதை இப்படி நினைச்சிட்டேனேன்னு சொல்லி தாவீது சொன்ன அந்த காரியங்கள் அத்தனையும் கேட்ட பிறகு, இது என் மகனே தாவீதுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சவுல் இப்பொழுதுதான் உணர ஆரம்பிக்கிறார். 17வது வசனம் சொல்லுகிறது, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். எப்ப சொல்ல முடியுது? உண்மை என்னன்னு தெரிஞ்ச பிறகுதானே சொல்ல முடியுது. மறுபடியும் வாசிக்கிறேன் 18வது வசனம், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லையே. இப்போதான் சவுலுடைய இருதயம் குத்தப்படுகிறது. 17வது வசனத்துல தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செஞ்சிட்டனே.
தீமை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி சவுலுடைய இருதயம் இப்பொழுதுதான் கலங்குகிறது. அதை குறித்து தான் சவுல் அழுகிறார். 19வது வசனம், ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவேனோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதான் சவுல், அப்பொழுது சொன்னாங்களே சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொல்லும் பொழுது இவன் ராஜ்யங்கத்தையும் எடுத்துருவான்னு சொல்லிட்டு நினைச்சவர் இப்போ உணரப்படுகிறார். சவுல் தாவீதுக்கு தீமை செய்ய நினைச்சாரு, ஆனா தாவீது சவுலுக்கு நன்மையை செய்தாரு. இந்த நன்மையை எப்போ புரிஞ்சாருன்னா, ஒரு காலம் வந்தது, அப்பொழுது தேவாதி தேவன் நியாயம் தீர்க்கிற அந்த நேரத்தில் கர்த்தாதி கர்த்தர் இதற்காக இறங்கி வழக்காடி அந்த காலத்துல தேவன் நிரூபித்து காண்பித்தார். இப்போ அவருடைய வாயிலே சொல்றாரு, நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்று அறிவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களுக்கு விரோதமாக யாராவது தீமை செய்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்கள். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஒரு காலம் வரும், அப்பொழுது உங்களை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். தேவன் அப்பொழுது நீதியாய் உங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.